ஹலோ ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ். ஸோ மேலே ஒரு சீன் வரும் பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஒரு சீனே போதுங்க. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எவ்வளோ பேர் வந்து நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படத்துக்கு போகிறேன்னா அந்த படம் வந்து பார்க்கணுன்னு எனக்கு ஒரு சும்மா தோணுச்சுனாலே நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஆனால் இந்த இட்லி கடை படம் பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாருமே நெகட்டிவ்னா எப்படி சொல்கிறது, படம் ஒன்றுமே இல்லைடா, சும்மா ஒன்றுமே இல்லை, எங்கேயோ இருக்கான் ஊரில் டக்குங்க வந்து இட்லி சுடுறான், சத்தியமாக ரொம்ப கன்வீனியன்ஸாகவே இல்லை, அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. பட் சரி, அதான் என்ன பண்ணிட்டேன், நான் அந்த படமே பார்க்கல, தேட்டரில் பார்க்காம விட்டுட்டேன். நேற்று முந்தானேற்று ஓடிடியில் விட்டுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் நைட்டு தான் பார்த்தேன். எனக்கு கண்ணில் தண்ணி வச்சிருச்சுங்க. அது அந்த நம்ம ராஜ்கிரண் சார் அந்த அவங்க கேரக்டருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தனுஷோட அப்பா அம்மா, எனக்கு வந்து அந்த இடத்துல எங்கள் பாட்டி தாத்தா இருந்த மாதிரி நான் நினச்சிட்டு, ஏன்னா எங்கள் பாட்டி தாத்தாவுக்கு பார்த்தோன்னா ஒரு 7 பசங்க, எல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தா எல்லாம் சென்னையில் தான் இருக்காங்க. பட் அவங்க வந்து பார்த்தோன்னா நான் சென்னைக்கெலாம் வரமாட்டேன், நான் ஊர்லேயே தான் இருப்பேன், எங்கள் கழனி இருக்குது, மாடு இருக்குது, வயல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேயே தான் இருந்தாங்க, வரவே இல்லை. எப்போனா வந்தால் கூட சும்மா ஒரு வாரம் இருந்துட்டு அதுக்கு மேலே வந்து போய் வேணால் மாடுக்கு தண்ணி காட்டணும், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போயிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து எங்கள் பாட்டி தாத்தா நினச்சி ரொம்ப கலையை நைட்லாம் ஒரு மாதிரி அப்செட்டாங்கிறத விட ரொம்ப ஒரு மாதிரி. படம் பாருங்கள், உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்க படத்தை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க கொஞ்சம் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நான் கேட்ட எல்லாருமே பார்த்தா இது ஒரு பெரிய கதையே இல்லைடா, ஒன்றுமே இல்லை கதை, சும்மா போகிறான் வெளியூரில் இருக்கா வந்து இட்லி சுடுறான், இதை வந்து எனக்கு ரொம்ப சொன்னாங்க. இந்த படத்தை நான் தேட்டரில் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓடிடியில் இருக்கவங்க நீங்கள் இந்த படத்தை தாராளமாக பாருங்கள், ரொம்ப நல்ல படம், எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்சிருந்தது. படத்தை பார்த்தேன், மூவி பார்த்து அழுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அவங்க உணர்கிற பெயினை நானும் உணர்ந்து அந்த பெயின் எனக்கும் வேணும்னு தோணும். ஸோ எல்லாருமே வந்து இட்லி கடை படத்தை பாருங்கள். நான் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எதுவும் இல்லை ரிவ்யூ அப்படின்னு நீங்கள் எதுவும் நினச்சாலும் அது பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது. ஸோ தனுஷ் சார் அதில் நடிச்சிருந்தேன் இருக்கலாம். எனக்கும் அந்த ஒரு சில இன்கன்வீனியன்ஸான சீன்லாம் இருந்தது. கன்வீனியன்ஸ் எப்படின்னா, அவர் அந்த இட்லி சுடுறாரு, இந்த சிவனேசனுடைய லெகசியை ஃபாலோ பண்ணுறாரு. பட் அந்த ஊர் மக்கள் ஒன்றா திரட்டுற அளவுக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. இட்லி சுடுறாரு ஓகே, பட் அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவருக்காக அந்த மழையில் நிற்கிறதோ இந்த போராடுறதோ இந்த மாதிரி அவர் வந்து இந்த ஊர் மக்களுக்காக என்ன செஞ்சாருன்னு ஆனால் சிவனேசன் செஞ்சுருக்காரு. பட் அதுக்காக நம்ம முருகனுக்கும் அந்த அந்த ஒரு 3 சீன்ஸ் தான் இருந்தது. அப்புறம் இந்த அவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருக்க அப்படி இப்படின்றாங்க, அவர் வந்து போயிட்டு முருகன்ட்ட சண்டை போட்டுருக்காங்க. இங்கே அது மட்டும்தான் கொஞ்சம் மிஸ் ஆகலை. பட் எனக்கு அந்த சீனு, அந்த கண்ணுக்குட்டி வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கண்ணுக்குட்டி. ஸோ அந்த கண்ணுக்குட்டியை வச்சு இவ்வளோ அழகாக நடிச்சிருக்காரு அப்படின்னா நான் பாராட்டியே ஆகணும் தனுஷ் சாரை. ஸோ மக்களே, ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ் என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் அப்படின்னா, அதாவது பார்த்தீங்கன்னா என் சப்ஸ்கிரைபர்லாம் இப்போ என்னோடய க்ரூ மெம்பர்ஸ் தான். ஸோ எல்லாருமே தாராளமாக பார்க்கக்கூடிய படம் தான். வீட்டில் இந்த சண்டே நாளைக்கு வரும், எல்லோரும் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள். ஸோ பிளாட்ஃபார்ம் எந்த நெட்ஃப்ளிக்ஸாக எதில் விட்டுரு எனக்கு தெரியல, நான் சரியாக நான் டெலிகிராமில் தான் பார்த்தேன். ஏன்னா நமக்குலாம் இருக்கிறது ஒன்று டெலிகிராம் மட்டும்தான். ஸோ டெலிகிராமில் தான் பார்த்தேன். ஸோ மக்களே, ஸ்ட்ரா ஹேட் க்ரூஸ் பார்ப்போம், படம் பாருங்கள், அழணும் தோணுச்சுன்னா அழுங்க. ஸோ அது எப்படி சொல்கிறது, மற்ற விஷயம் கூட நம்ம வெறும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. நம்ம சமயத்தில் சோகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், ஆனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் நம்ம சொல்ல முடியாது, அதுக்குன்னு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அழுகணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக படம் பார்த்து அழுதுருங்க. உங்களோட எமோஷன்ஸை நீங்கள் வெளியே தள்ளிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதேதோங்கிறத விட ஒரு நல்ல கண்டென்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி போடுறேன். பாய்.